ஓம் நம சிவாய. இதில் கிருபானந்த வாரியர் நெத்தியில் திருநீர் போட்டிருக்கார் பாருங்க. இது நம்ம எல்லாருமே இந்த திருநீருங்கிறத நம்ம டெய்லி நம்ம நெத்தியில் வைக்கணும். சரிங்களா? நம்ம சிவனுடைய ஒரு பக்தர்களாக இருந்தால் திருநீரும் இல்லை விஷ்ணுவை நம்ம வணங்குறோம் அப்படின்னா நம்ம அந்த நாமம் போடுறாங்க இல்லையா, இந்த செந்தூரம் சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் நம்ம கண்டிப்பாக நம்ம வைக்கணும். அதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்கிறாங்க? இந்த இப்போ 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 இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இவங்க தன்னை சாமி கும்பிட்றாங்க அப்படின்ட்டு ஒரு பிரபலப்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லி இந்த மாதிரி உள்ள நல்ல பர்சன்ஸ் அவங்க தவறாக பேசுகிறாங்க. சரிங்களா? தவறாக பேசுறதுனால அந்த இந்த இந்த ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கும் ஒரு சங்கடமாக இருக்குது, ஒரு கூச்சமாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா இதெல்லாம். ஏன்னா நம்மளால் எல்லாராலையுமே செய்ய முடியாதுங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அந்த அந்த கடவுளுடைய ஒரு கிருபை இருந்தால் தான் உங்களால் மூஞ்சி கழுவிட்டு உங்களால் திருநீரோ இல்லை குளிச்சுட்டு நீங்கள் திருநீரோ நீங்கள் அந்த எந்த ஒரு ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் செய்ய முடியும். சரிங்களா? சும்மா எல்லாராலையும் முடியாது. அதே மாதிரி இந்த சாமி அந்த கோயிலுக்கு போடுறது, அதே மாதிரி அதெல்லாம் நம்ம இந்த இறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம யாருமே சரி, யார் செய்தாலும் யார் அந்த மாதிரி நடந்தாலுமே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நான் சொல்கிறது, அதை தயவு செய்து சொல்கிறேன். அதை ஒரு 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 அலட்சியப்படுத்தவோ இல்லை நம்ம ஒரு இழிவுபடுத்தவோ கூடாது. அந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா அது பெரிய பாவம். சரி, அது பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் அது. ஏன்னா எல்லாராலையும் முடியாதுங்க. புரியுதுங்களா? அதுக்கு அந்த கடவுளுடைய ஒரு கிருபை வேணும். அப்போ தான் நீங்கள் அந்த மாதிரி வேலைகளையும் நீங்கள் செய்யவே முடியுங்க. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி திருநீர் இந்த மாதிரி அந்த ஆன்மீக அந்த ஒரு பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலுமே அதை கடவுள் பார்த்துப்பார். புரியுதுங்களா? அதை அவங்க நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதை கடவுள் பார்த்துப்பார். அதை பற்றி நம்ம கவலைப்படணுன்ட்டு அவசியமே இல்லை. நமக்கு என்ன வேலை? எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும். எல்லாரும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கடவுளை நம்ம மதிக்கணும் இல்லையா? எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நம்ம மதிக்கணும். அப்போ அதுதான் நமக்கு நல்லது இல்லையா? நமக்கு நல்லது. அப்போ தான் நம்ம கடவுள் ஒரு ஹாப்பியாக இருப்பார். நமக்குள்ளே இருந்து செயல்படுவார் இல்லைங்களா? அதனால் நீங்கள் நல்லதே நினைங்க. அவங்க நல்லவங்க நீங்கள் நம்புங்க. அவங்க என்ன தீங்கு தவறு செய்தாலுமே அது அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஓகேங்களா? அது அவங்களுக்கு உள்ள பிரச்சனை. சரிங்களா? அதை நீங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, இது பார்த்து பண்ணாங்க, இது பண்ண, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. ஓகேங்களா? நம்முடைய கடமையை மட்டும் நம்ம சரிவர செய்துட்டு போகிறது தான் நமக்கு இந்த கடவுள்கிட்ட செய்கிறதுக்கும் இல்லை அந்த இறை பாதையில் போகிறதுக்கும் நமக்கு நம்ம இதுதான் ஒரு சிறந்த வழி. ஏன்னா அதை தடைப்படாமல் இருக்கும். அப்போ தான் இதெல்லாம் நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் இந்த மாதிரிலாம் நம்ம தெரியாமல் அப்படி இது மாதிரியான உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தோணுதோ அது எல்லாமே நீங்களே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்கள். சரிங்களா? இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ சரிங்களா, அதெல்லாம் நீங்களே சேர்த்துக்கோங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நான் கூட ஒரு கோயிலில் பார்த்தேன். ஒருத்தர் பார்த்திங்கன்னா சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஒரு கோயிலில் பார்த்தேன். ஒரு ரெண்டு பேர் அது ஒரு ஐயனார் கோயில். ஐயர் ஆமாம், ஐயனாரா? ஆமாம், சரிங்களா? அந்த ஐயனார் கோயில் அது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாசல்கிட்ட அந்த 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 சிலை இருக்கு இல்லையா, அந்த கருவறையில் அந்த சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலைக்கு இந்த வாசலில் ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் உட்காந்து
வந்து அந்த ஒரு ஒரு கயிறு வந்து கட்டிட்டு இருக்காங்க. என்னங்க வந்து ஒரு கயிறு வந்துட்டு அந்த கயிறு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நூல் விற்கிது இல்லையா, அந்த நூலில் வந்துட்டு வந்து நினச்சிட்டு அதை வந்துட்டு துவச்சி எடுத்து அந்த இதில் மஞ்சளை வந்து துவச்சி எடுத்து அந்த அந்த மஞ்சக்கீரை வந்து கட்டணும்னா நல்லது அப்படின்ட்டு அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. மக்கள் வந்துட்டு நல்லது தான், அதெல்லாம் பொய் இல்லை, நல்லது தான், சரிங்களா. அதே மாதிரி அந்த கயிறு வந்துட்டு அவங்க வந்து கட்டுறாங்க. ஓகே, வந்து இப்போ நான் கூட கட்டிக்கிட்டேன், வந்து இங்கே சார் கூட கட்டிக்கிட்டாரு, சரிங்களா. அதுக்கு வந்து 10 ரூபாய் நம்ம கேட்டாங்க. ஓகே, 10 ரூபா வந்து கொடுத்து கட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா. அதில் இப்போ வந்துட்டு ஒரு பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஒரு முரடாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 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 எல்லாக்கிட்டேயுமே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு ரூடாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தார். என்னென்னா அந்த இப்போ அந்த ஒரு 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 பாப்பா வந்துட்டு வந்துச்சு. அந்த பாப்பா வந்துட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அந்த பாப்பாவை அந்த லெமன் இருக்குல்ல, லெமன் கொடுப்பாங்கல்ல, ஒரு லெமன் எடுத்து அந்த பாப்பா வயிறில் போட்டு வந்து இந்த சாப்பிடன்ட்டு அந்த பாப்பாவாக அழுகுறான். ஆனால் அழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சுற்றிக்கவங்களாம் அழத அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அந்த பாப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்களாம். என்ன அந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு ஒரு ஒரு அந்த பாப்பா வந்துட்டு அழுதுகிட்டே, ஆனால் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அந்த அந்த வந்து இந்த குழந்தைகளை அவர் வந்துட்டு செய்கிறாரு. அவர் வந்துட்டு என்ன நினச்சிக்கிறாருன்னா, நமக்கு வந்து அந்த கடவுளுடைய வந்துட்டு ஒரு அருள் வந்துட்டு நமக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரியான அவருக்கு மூளைக்கு எத்தனை மாதிரியான வேலைகளை இந்த மாதிரிலாம் செய்தால் தான் வந்து மக்களும் நம்மளை நம்புவாங்க அப்படின்ட்டு அவர் ஏதோ தெரிஞ்சு செய்கிறார், சரிங்களா. மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம்மா நம்ம இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அழக்கூடாது அப்படின்ட்டு அந்த பாப்பா வந்துட்டு கூட்டி போகிறாங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீ இப்படியா? நமக்கு என்னங்க தெரியாது, இதெல்லாம் தப்பு இல்லை, சொல்லுங்கள். அவர் கழுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 10 கூட இருக்கும், ஒரு அந்த உத்ராட்ச மாலை. அந்த இப்போ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த சிவனடியார் இதில் சிவனை வச்சு ஏமாத்துறவங்க வந்துட்டு இவங்க தான், புரியுதுங்களா. நமக்கு தெரியணுங்க, நமக்கு யார் உண்மை யார் பொய்ங்கிறது நமக்கு தெரியணுங்க, சரிங்களா. எந்த வந்துட்டு வந்து ஒரு ஒரு கடவுளும் சரி, கடவுளாக வந்துட்டு அவங்க நினச்சி செயல்படுறதுனால தான் அவங்களுக்குள்ள ஏதோ சக்தி வந்ததாக தான் அவங்க ஃபீல் பண்ணி இந்த மாதிரிலாம் அவங்க வந்துட்டு செய்கிறாங்க இல்லையா. அப்போது நமக்கு அதை வந்து தெரியணும், ஏன்னா யார் உண்மை யார் பொய்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நமக்கு தெரியுதுன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க செய்ய மாட்டாங்க அந்த வேலையை. அப்போ தவறு படுறதுக்கு யார் காரணம்? நம்ம தானே காரணம். அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம தாங்க காரணம். நம்ம சரியாக இருந்தால் அவங்க ஏன் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி நம்மளை ஏமாற்ற போகிறாங்க, சொல்லுங்கள். தவறு நம்ம மேலே இருக்குங்க இல்லையா. ஒருத்தவங்க நம்ம ஏமாத்துறதுக்கு நம்ம ஏங்க அந்த 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 ஒரு வாய்ப்பை வந்து நம்ம தரணும், அவனுக்கு தவறு பண்ண நம்ம ஏன் தூண்டணும் இல்லையா. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்துலேயே நம்ம வந்து ஒரு விழிப்பாக வந்து இருக்கணுங்க. நான் பொதுவாக சொல்கிறேன் பாருங்கள், எந்த வந்து ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் சரி, அந்த உண்மையான கடவுள் உடைய ஒரு பாதையில் போகிறவங்களும் சரி, எதுக்குமே அவங்க வந்து ஆசைப்பட மாட்டாங்க, சரிங்களா. இப்போ எனக்கு கூட பார்த்திங்கன்னா, நான் வந்து எங்களுக்கு தேவை வந்துட்டு பணத்தேவை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வந்து இருக்கக்கூடிய காலத்தில் கூட நீ அதை நோக்கி போகக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு வந்து பாபா வந்து சொல்கிறாரு, சரிங்களா. அதே மாதிரி கடவுளுடைய வந்துட்டு ஒரு கிருபை வந்துட்டு இருக்குன்னா என்ன, அவங்களுக்கு நீ போயிட்டு நீ விலைக்கு ஏற்றணும், நீ அவங்க அது பண்ணணும் இது பண்ணணும், நீ வந்துட்டு அந்த கடவுள் அந்த சாமி விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல, நீ எந்த விஷயமுமே நீ செய்யலாம் கூட அந்த அந்த கடவுள் உனக்கு எல்லாமே கொடுப்பாரு, சரிங்களா. எதுவுமே நீ செய்யலைன்னா கூட அந்த கடவுள் நினச்சா அவர் உனக்கு எல்லாமே கொடுப்பாருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு அன்புங்கிறது. இவன் நம்ம ஆள், ஐயோ பாவம் எங்களுக்கு ஏதோ நேரம் வந்துட்டு சரியில்லை.
சரிங்களா அப்படின்ட்டு அவர் வந்துட்டு எல்லாமே நமக்கு வந்து செஞ்சுட்டு தான் இருப்பார். சரியா, அதை வந்துட்டு அவர் வந்து ஒரு ஒரு தடை பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு ஒரு அனுமதி தரவே மாட்டார். சரிங்களா, நீங்களாக அதை வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அதை வந்து நீங்கள் செய்யலை, அந்த கடவுளுடைய கிருபை பெறத்துக்கான விஷயங்கள் நீங்கள் செய்யலைன்னா கூட அவர் கொடுக்கும்னு நினச்சா அவர் வந்து கொடுத்துட்டாங்க. அவர் வந்து கொடுப்பாருங்க, அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. சரி, அதை தான் நான் சொல்கிறது. கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. நம்மளால் கூட, உன்னால் கூட சில வந்து உனக்கு தரக்கூடிய நன்மைகளை உன்னாலே தடுக்க முடியாது. அப்போது அந்த அளவுக்கு நம்ம அந்த கடவுளையை அவரில் பெறத்துக்கான தகுதியை நம்மக்கிட்ட நமக்கு வந்து இந்த உள்ள ஆளாக நம்மளை மாற்றிக்கணும். அதை தான் அவர் கேட்குறதும் இந்த ஒன்று தான். நான் அதுக்கு தான் சொல்கிறது, உங்களால் முடிஞ்ச நன்மைகளை செய்யுங்க, மற்றவங்களுக்கு நல்ல எண்ணங்களோடு இருங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ட்டு மனதார வாழ்த்துங்க மற்றவங்கள. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், நமக்கு எல்லாமே கிடைக்கும். நான் திரும்ப சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். சரிங்களா, அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அந்த சிவன் அந்த கோயிலில் ஒருத்தர் வந்துட்டு இருக்கான்ட்டு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம நம்ம மேலே தானே தப்பு இதெல்லாம் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களில் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு எது உங்களுக்கு என்ன மாதிரி என்ன வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகிற விஷயங்களில் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து செயல்படுத்தாதீங்க, பண்ண வைக்காதீங்க, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு நீங்கள் எப்படியே இருப்பீங்க சொல்லுங்கள்? உண்மையை நோக்கி போகணுங்க. எது உண்மையோ அந்த மாதிரி போனால் தான் அப்போ தான் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும், நம்மளும் சந்தோஷமாக வாழ முடியும். நாம் தானே கடவுள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் வந்து உணருங்க. அது வந்து உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுறதுக்கான வந்து ஒரு 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 வாய்ப்பு வந்து கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்குள்ளே செயல்படுங்க, அதுவே உங்களுக்கு தேவையான எல்லாருமே கொடுக்குங்க. ஓகேங்களா? நன்றி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் கொடுக்கக்கூடிய விபூதி, குங்குமம், பிரசாதங்கள் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிடலாம். இந்த சிவன் சொத்து குலநாசம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பழமொழியை வச்சு அங்கே கொடுக்கக்கூடிய அந்த விபூதியை நீங்கள் வந்து அங்கேயே கூட்டிகிட்டு வர்றது இதெல்லாம் தப்பு. சரிங்களா, எதுக்காக வந்து கடவுள் வந்து நமக்கு நல்லது செய்யறதுக்கு தாங்க இருக்காரு. நம்ம தவறு தாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும்பொழுது நமக்கு எல்லா நன்மையும் தன்னால் வந்து சேரும். சரி, அதே மாதிரி எல்லாருமே திருநீர் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும். சரி, அந்த விதவையாக வந்து இருக்கவங்க வந்து திருநீர் வந்துட்டு அது அவங்க வந்துட்டு இந்த திருநீர் வந்துட்டு வைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் கூட அவங்களும் வைக்கலாம், எல்லாருமே வைக்கணும். திருநீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிவனுடைய வந்து ஒரு அருள் பெற்றவங்களுக்கு சிவன் கூட நம்ம கூட வந்து அந்த கடவுளுடைய அம்சமான அந்த கடவுள் அவர் பயன்படுத்த பொருள், அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் நம்மளும் பயன்படுத்துகிறோம். அப்போது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த சிவனுடைய வந்து ஒரு பர்சனாக நம்ம இருக்கோம். இவ்வளோதான் இந்த திருநீர் இருக்கும் என்ன. நமக்கும் உள்ள வந்து ஒரு சம்மந்தமே தவிர மற்றபடி வேறு யாரோ வந்து என்னமோ சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து நம்பணுன்ட்டு அவசியம் இல்லை. சரிங்களா? திருநீருங்கிறது வந்துட்டு எல்லாருமே நம்ம டெய்லி நம்ம வந்து நெத்தியில் வந்து வச்சோம்னா நம்மளுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தெய்வ கடாட்சம் வந்துட்டு வரும். சரிங்களா, தெய்வ கடாட்சம் வரும். அதுக்கு தான் சொல்கிறது. ஓகேங்களா? நன்றி.